ஹே கேஸ், இந்த எபிசோட்ல ரஞ்சித் டைரக்ஷன்ல விக்ரம் நடிப்பில் வெளிவந்திருக்கும் தங்கலான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற நியூ வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, 18ஆம் நூற்றாண்டுல வட ஆற்காடு வேப்பூர் கிராமத்துல மனைவி பிள்ளைகளோட விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டு வரவர் தான் தங்கலான். அதே ஊர்ல பிரிட்டிஷுக்கு அடிமையா இருக்கிற ஜமீன் மக்களோட நிலத்தை பிடுங்கி மக்களை அடிமையா வச்சிருக்காங்க. காலப்போக்கில் தங்கலானோட நிலத்தையும் அடிச்சு பிடுங்கிடுறாங்க. இதனால சொந்த நிலத்திலே தங்கலான் அடிமையா வேலை பார்த்துட்டு வராரு. இந்த நேரத்தில் தான் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் கிளமெண்ட் தங்கம் எடுக்கிறதுக்காக வேலைக்கு ஆள் சேர்க்க வராரு. தங்கம் எடுக்கிறதுக்கு பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ணா மக்களோட வாழ்க்கை தரமும் உயரும், ஜமீன் இருந்து இந்த நிலத்தையும் மீட்டர்லாம் நினைக்கிறாரு தங்கலான். அதனால மக்கள்கிட்ட பேசி தங்கம் எடுக்கிறதுக்காக யானைமலைக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனா ஆனைமலையில நாகரின தலைவி ஆரத்தி காவல் காத்துட்டு வராங்க. அவங்களை மீறி தங்கம் எடுத்தாங்களா இல்லையா, வேப்பூர் கிராம மக்கள் அடிமைத்தனத்துல இருந்து மீண்டாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ரஞ்சித் இந்த படத்துல நில உரிமை தலித்தரசியல் பத்தி தான் பேசியிருக்காரு. கதை ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை. ஆனா திரைக்கதையில ஃபேண்டசி கலந்து எழுதியிருக்காரு. அதனால திரைக்கதையில ஒரு எமோஷனல் கனெக்ட் இல்லாமலே போயிடுச்சு. டைலாக்ஸ்லாம் சில இடத்துல நல்லாவே இருந்துச்சு. பொன் ஒரு மஞ்சள் பேய் மின்னுவதெல்லாம் போனால டைலாகை யூஸ் பண்ண இடம்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஆனா நிறைய டைலாக்ஸ் புரியவே இல்லை. மேக்கிங் வைஸா ஒரு ஸ்ட்ராங்கான படத்தை கொடுத்திருக்காரு ரஞ்சித். கிஷோரோட சினிமாட்டோகிராஃபில ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கிருக்காங்க. சில இடத்துல நைட் சீக்வன்ஸ்லாம் வருது. அந்த இடத்துல லைட் செட்டிங்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாப்ல ஃபைட் சீக்வன்ஸ் வருது. அதெல்லாம் டே நைட் மாறி மாறி எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல சினிமாட்டோகிராஃபி அட்டகாசமா இருந்துச்சு. சூப்பர். ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக்ல மினிக்கி சாங்லாம் நல்லாவே இருந்துச்சு. இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் படத்துக்கு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தரமா கொடுத்திருக்காரு. இன்னைக்கு தரமான மியூசிக் டைரக்டர் லிஸ்ட்ல ஒரு வெற்றிடம் இருக்கு. இவர் ஆக்டிங்கை குறைச்சிக்கிட்டு மியூசிக்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா ஆஸ்கார் லெவலுக்கு போகலாம். சூப்பர். எடிட்டிங் செல்வா ஆர்கே பண்ணியிருக்காரு. படம் 2 hours 36 minutes ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எங்கேஜிங்காக கட் பண்ணியிருந்தாரு. இன்ட்ரோல் பிளாக் தான் இப்போ முடிஞ்சிருப்பான்னு நினச்சா லென்த்தியாக போயிட்டே இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஸ்க்ரீன் பிளேயே வீக் ஆனதுனால இவர் எடிட்டிங் பேட்டர்ன்லேயும் ஒரு கனெக்ட் இல்லாமல் போச்சு. மேக்கப், காஸ்டியூம், செட் ஒர்க்லாம் வேர்ல்டு கிளாஸ்ல பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா சியான் விக்ரம் தங்கலானவே வாழ்ந்திருக்காரு. ஆஸ்கார் அவார்டுக்கு போட்டி போற அளவுக்கு நடிப்பு அள்ளி கொடுத்திருக்காரு. சில இடத்துல இயல்பு மீறி நடிச்சிருந்தாலும் இது ஒரு ஃபேண்டசி கதைனால பெருசா எதுவும் தெரியல. இந்த படம் ஒரு ஃபேண்டசி ஜெனரால இவர் மக்களுக்காக பேசுற வசனம், மகளுக்காக அழுகிற சீன் எதுவுமே ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகவே இல்லை. அதனால நேஷனல் அவார்டை மிஸ் பண்ணிட்டாரோன்னு தோணுது. காலம்தான் பதில் சொல்லணும். பார்க்கலாம். கங்காமாவா பார்வதி நடிச்சிருக்காங்க. இவங்களோட காஸ்டியூம், மேக்கப்லாம் அந்த கேரக்டருக்கு பக்காவா பொருந்துச்சு. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஜாக்கெட் கிடைக்கும் போது இவங்க கொடுக்குற ரியாக்ஷன், மகளுக்கா இவங்க அழுகிற சீன் சொல்லிட்டு நடிப்புல வேரியேஷன் காமிச்சிருக்காங்க. சூப்பர். நாகரின தலைவி ஆரத்தி கேரக்டர்ல மாளவிகா மோகன் நடிச்சிருக்காங்க. இவங்க கேரக்டரை பார்க்கும்போது ஹாலிவுட் படமான பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் படத்துல வர கலிப்சோ கேரக்டர் மாதிரி ஸ்கெச் பண்ணிருக்காங்க. ஆனாலும் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருந்தாங்க. சூப்பர். பசுபதி பூனல் புடுங்க எங்குவா நடிச்சிருக்காரு. ராமானுஜர் வழியில வாழ்றேன்னு சொல்லிட்டு மனுஷன் கெத்து காமிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இவர் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனாலும் கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணிருக்காரு. கிளமெண்ட் கேரக்டர்ல ஹாலிவுட் ஆக்டர் டேனியல் நடிச்சிருக்காரு. இவர் கேரக்டர் சரியா எழுதலன்னு தோணுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்ல கெட்டவரா காட்டுறாங்க, அப்புறம் இடையில நல்லவரா காட்டுறாங்க, அப்புறம் கடைசியில் திரும்பவும் கெட்டவரா காட்டுறாங்க. எப்படி மாறுறாருன்னு காட்டவே இல்லை. ஆனாலும் கொடுத்த கேரக்டர் நல்லாவே நடிச்சிருந்தார். ஹரிகிருஷ்ணன், வேட்டை முத்துக்குமார்லாம் கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்தோட மைனஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் பிளே தான் சொல்லணும். ஏன்னா உணர்வுபூர்வமா யதார்த்த சினிமா எடுக்க வேண்டிய ஒரு கதையை ஃபேண்டசி ஜேனர்ல திரைக்கதை எழுதுனது தான் எமோஷனல் கனெக்ட் இல்லாமையே போயிடுச்சு. படத்துல சிஜியும் கொஞ்சம் லோவா தான் இருந்துச்சு. கருஞ்சிருதிக்கும் தமிழ் சினிமாவுக்கும் அப்படி ஒரு பொருத்தம் போல. விக்ரமோட ரொமான்டிக் போர்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்துச்சு. தூய தமிழ்ல சொல்லணும்னா அவர் மனைவி கிட்ட உரையாடும் போது கூட சிறுகாரசம் சற்று மிகையா தான் இருந்தது. ஓவராலா அந்த படம் எப்படி இருக்குன்னா, உணர்வுபூர்வமான ஒரு கதையா ரத்தமும் சதையமா ரியாலிட்டியா இந்த படம் எடுத்திருந்தாங்கன்னா அந்த படம் ஆஸ்கார் கூட போயிருக்கும். ஃபேண்டசி ஜேனர்ல எடுத்தனால பலரோட நடிப்பை உழைப்பை வேஸ்ட் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். பகுத்தறிவு மூலமா பேச வேண்டிய அரசியல்ல மூட நம்பிக்கை மூலமா சொல்லிட்டாரு ரஞ்சித். ஆனாலும் படத்தோட மேக்கிங்காகவும் விக்ரமோட நடிப்புக்காகவும் இந்த படத்தை தாராளமா தேட்டர் போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல ரத்தம் தெரிக்கிற காட்சிகள்லாம் இல்லைனா ரத்தம் பீச்சி அடிக்கிற காட்சிகள் தான் நிறைய இருக்கு. அதனால குழந்தைங்களோட இந்த படத்தை பார்க்க முடியாது. இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் கண்காட். நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கண்காட்.